டோவர் பீச் பை மேத்யூ ஆர்னால்டு. இந்த டோவர் பீச் அப்படிங்கிற இந்த ஃபேமஸான போயமை வந்துட்டு ட்ரெஷர்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிற சீரிஸுடைய ஃபர்ஸ்ட் போயமாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு செகண்ட் இயர் எம்ஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக எங்கே போனாலுமே வந்துட்டு சில ஃபேமஸான போயம்ஸை சைட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த போயமோட டைட்டில் தெரியுது, பட் போயமுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இருக்கும் அப்படிங்கிறது டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம லிட்ரேச்சரில் இருக்கிற கிளாசிக்கல் ஒர்க்ஸை வந்துட்டு இந்த சீரீஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் போயமாக டோவர் பீச், மேத்யூ ஆர்னால்டுடைய ஒரு செமினல் போயம். ஆர்னால்டு ஃபேமஸ் அண்ட் விக்டோரியன் எராவை சேர்ந்த இங்கிலீஷ் போய்ட் அண்ட் கல்ச்சுரல் கிரிட்டிக்கும் கூட. இவரை சேஜ் ரைட்டர்னு நிறைய கான்டெம்பரரிஸ் ரைட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கான்டெம்பரரி இஷ்யூஸை டீல் பண்ணார் இவருடைய ஒர்க்ஸில், அதனால இவரை சேஜ் ரைட்டர்னு சொல்லுவாங்க. இவருடைய ஒர்க்ஸில் கிளாரிட்டி இருக்கும் அண்ட் ப்ரீஃபாகவும் இருக்கும். இவருடைய சில ஃபேமஸான போயம்ஸ் பார்த்தோம்னா தி ஃபோர்சேக்கன் மெர்மன், தி ஸ்காலர் ஜிப்சி, கல்ச்சர் அண்ட் அனார்கி அப்படிங்கிற ஃபேமஸான கிரிட்டிக்கல் எஸ்ஸே கலெக்ஷன் இதனுடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். ஸோ இந்த போயம் பற்றி பார்த்தோம்னா இது ஒரு ஃபேமஸான லிரிக் போயம் 1867 பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போயம் வந்துட்டு நியூ போயம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போயம் 1849 or 1851 எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. மோஸ்ட்லி நிறையா கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1851 தான் எழுதியிருப்பார். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 1851 தான் ஒரு ஒய்ஃபோட அங்கே ஹனிமூன் போயிருப்பார். டோவர் பீச் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணியிருப்பார், அதாவது அங்கே ஒரு எஸ்டேட்டில். ஸோ தட் அந்த டைமில் தான் எழுதியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ இந்த டோவர் பீச் போயம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, எப்படி அதாவது இவர் வாழ்ந்த ஏரால சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே எமோஜ் ஆகி அதிகமாகிற பீரியட் அது. அந்த டைமில் மக்கள்கிட்ட ரிலீஜியஸ் பிலீஃப் எப்படி இருந்துச்சு, இந்த டெவலப்மெண்ட் கூட அந்த கடலால் அடித்து அப்படியே உள்ளே போகுதில்ல, ரைஸ் ஆகி அப்படியே ஓங்கி வந்து கடலை அடிச்சுட்டு அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போகுதில்ல, அதே மாதிரி பீப்புள்கிட்ட அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ங்கிறது அப்படியே உள்வாங்கிட்டே இருக்குது, உள்ளே போயிட்டே இருக்குது. சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ் கூட இந்த ஃபெய்த்துங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இந்த போயமில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நிறையா மெட்டஃபர்ஸ் சிமிலரோட அழகாக சொல்லியிருப்பார். இப்போ இந்த டோவர் பீச் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டோவர் பீச் இங்கிலாந்து இந்த சைடு இருக்குது. இங்கேருந்து ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃப்ரான்ஸ், ஓகேவா. அங்கே வந்து கேலைஸ் போர்ட்னு ஒரு போர்ட் அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ரெண்டு போர்ட்டுக்குமே வந்து இடையில வந்து ஒரு 32 கிலோமீட்டர் தான் கேப் உண்டு. அந்த ஸ்ட்ரெயிட்டை தான் வந்துட்டு டோவர் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ சம்டைம்ஸ் இங்கே டோவர் பீச்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஃப்ரான்ஸில் இருக்க கேலைஸ் போர்ட் அந்த நல்லா வெளிச்சமாக அப்படியே மின்ற மாதிரி அழகாக சம்டைம்ஸ் தெரியும், சம்டைம்ஸ் தெரியாது. தென் டோவர் பீச் சுற்றி இந்த சைடு இந்த போர்ட் சுற்றி வந்து இந்த டோவர் பீச் சைட்லாம் வந்துட்டு மண் இருக்காது. இந்த கடற்கரையோரமாக முழுக்க பெபிள்ஸ், இந்த கூழாங்கற்கள் தான் இருக்கும், ஓகேவா. மண்ணை தாண்டிலும் கூழாங்கற்கள் தான் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்துட்டு இங்கிலாந்து, இங்கே கேலைஸ் போட்டிருக்கிற ஃப்ரான்ஸ், அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் டோவர் ஸ்ட்ரெயிட். இவர் இங்கே டோவர் பீச்சில் இருக்கார், அவர் ஒய்ஃபோட ஹனிமூனுக்கு போயிருக்கிறாரு. அப்போது அந்த டோவர் பீச்சை அப்சர்வ் பண்ணும்போது அது மூலமாக அந்த பீரியடில் மக்களுடைய பிலீஃப் எப்படி குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத இந்த போயமில் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்தோன்னா லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. The sea is calm tonight, the tide is full, the moon lies fair upon the straits, on the French coast the light. The sea is calm tonight. இந்த கடல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இல்லை, கொஞ்சம் காமாக தான் இருக்குது இன்றைக்கி நைட்டு. த டைட் இஸ் ஃபுல், த மூன் லைஸ் ஃபேர். அலை நிறையா அடிச்சிட்ருக்குது, வானத்தில் நிலாவை பார்த்தா அப்படியே ஃபேராக அழகாக இருக்குது. அப்பான் த ஸ்ட்ரெயிட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்ட்ரெயிட் அந்த டோவர் ஸ்ட்ரெயிட்டுக்கு மேலே நிலா அப்படியே அழகாக இருக்குது. ஆன் த ஃப்ரெஞ்ச் கோஸ்ட் த லைட் க்ளீம்ஸ் அண்ட் இஸ் கான். அதை இன்னொன்று சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த சைடு ஃப்ரெஞ்ச் கோஸ்ட், அங்கே கேலைஸ் போட்டிருக்கு, அங்கே ஃப்ரான்ஸு. ஸோ இங்கேருந்து சம்டைம்ஸ் பார்க்கும்போது அங்கே போர்ட் தெரியும் கொஞ்சம் நல்லா, அதான் இதில் கொடுத்துருக்கு, க்ளீம்ஸ் அண்ட் இஸ் கான். சில நேரம் தெரியும், சில நேரம் தெரியாது, அப்படியே மின்றது கவனிக்கிறாரு. அப்புறம் திடீர்னு கணக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. த கிளிப்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஸ்டாண்ட் கிளிம்மரிங் அண்ட் வாஸ்ட். இன்சைட் பெரிய பெரிய கிளிப்ஸ்லாம் இருக்குது, பார்க்க நல்லா பெரிய ஹைட்டான கிளிப்ஸ், மவுண்டன் கிளிப்ஸ்லாம் அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இங்கே இங்கிலாந்து சைடு டோவர் பீச் சைடு. அவுட் த ட்ராங்குவல் பே கம் டு த விண்டோ. அவுட் இந்த ட்ராங்குவல் பே, ட்ராங்குவல்னால் ஒரு அமைதியாக, அந்த இடமே ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது பார்க்குறக்கு. கம் டு த விண்டோ, ஸ்வீட் இஸ் த நைட் ஏர். கம் டு த விண்டோன்னு யாரை சொல்கிறாருன்னா இவருடைய பார்ட்னர், ஒய்ஃப். இந்த ஜன்னல் கிட்ட வா, வந்து பாரு, ஸ்வீட் இஸ் த நைட் ஏர். இந்த அப்படியே ஒரு காற்று அடிக்குது பாரு, இந்த காற்று எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிக்கிற அந்த நைட் ஏரை வர்ணிக்கிறாரு. ஸோ ஸ்வீட் இஸ் த நைட் ஏர் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஜன்னல்கிட்ட வந்து அப்படியே அதை சென்ஸ் பண்ணி பார் அப்படிங்கிற மாதிரி பார்ட்னரை சொல்கிறாரு. ஒன்லி ஃப்ரம் த லாங் லைன் ஆஃப் ஸ்ப்ரே பட் த சீ மீட்ஸ் த மூன் பிளான்ச்ட் லேண்ட். சீ கடல், இந்த நிலவொளி படுறதுன்னா இதில் மண்ணில் முழுக்க கூழாங்கற்கள் தான் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அப்படியே அந்த நிலவொளி அந்த கற்களில் படுது அழகாக இருக்குது அந்த கரை பார்க்குறக்கு. அந்த கரையில் அந்த கடலால் அப்படியே பட்டு போகும்போது ஒரு சவுண்ட் கேட்கும். ஏன்னா மண்ணுக்கு லைட்டாக ஒரு மாதிரி சவுண்ட் இருக்கும்,
கல் மேலே தண்ணி அப்படியே வேகமாக அந்த அலைப்படும் போது ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் லிசன் பண்ண சார். லிசன் யூ ஹியர் த கிராட்டிங் ரோர். அந்த உருமர் சத்தத்தை கேளு. அந்த தண்ணி அப்படியே அந்த அலை வந்து அந்த பெபிள்ஸில் அடிச்சிட்டு வந்து அந்த உருமர் சத்தத்தை நல்லா கவனி. ஆஃப் பெபிள்ஸ் யூ ஹியர் த கிராட்டிங் ரோர் ஆஃப் பெபிள்ஸ் விச் த வேவ் ட்ரா பேக் அண்ட் ஃப்ளிங். அழகாக அடிக்குது, அப்படியே பின்னாடி போகுது. அது பட்டு போகும்போது கேட்குற அந்த சவுண்டை நல்லா கவனிச்சு பாரு. அட் தியர் ரிட்டன் ஆஃப் த ஹை ஸ்ட்ராண்ட் பிகின் அண்ட் சீஸ் அண்ட் தென் அகைன் பிகின். இது வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது. வந்து அடிக்குது போகுது, வந்து அடிக்குது போகுது, ஸ்டாப் ஆகாது இல்லையா? அதில் வந்து பீட் பண்ண ஒரு சவுண்ட் கேட்குது, போயிட்டே தான் இருக்குது, கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்குது. வித் ட்ரெமுலஸ் cadence slow and bring the eternal note of sadness in. ஒரு மியூசிக் ரிதம் மாதிரி வந்து இப்படி அடித்து போக ஒரு சவுண்ட் இருக்குல்ல, அது ஒரு ரிதம் மாதிரி இருக்குது. ரைஸ் அண்ட் ஃபால் ஒரு ரிதமாக இருக்குது. சம்வாட் ஒரு மெலன்கலிக்கு ஒரு சோகமான ஒரு இதை நமக்கு கன்வே பண்ணுற மாதிரி ஒரு ரிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தென் Sophocles long ago heard it on the Aegon and it brought into his mind the turbid ebb and flow. ஒரு ஃபேமஸான லைன். சஃபக்லீஸ் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான க்ரீக் பிளே ரைட். இவர் ஏகன் அப்படிங்கிற ஒரு கிட்ட உட்காந்துருக்கும் போது இவருக்கு ஒரு விஷயம், அந்த கடலால் அப்படி அடிச்சுட்டு போதில்ல, அதை வச்சு அவர் ஒரு விஷயம் யோசிச்சிருக்காரு. அந்த சைக்ளிக் நேச்சர் ஆஃப் ஹியூமன் சஃபரிங். அலை எப்படி திரும்ப திரும்ப அடிச்சுட்டு போகுதோ அது அப்படி வருது, கரையில் அடிக்கி அப்படியே திரும்ப அப்படியே பின்னாடி போகுது. இது ஒரு சைக்கிளிக்காக நடந்துகிட்டே தானே இருக்குது. இதே மாதிரி தான் மனுஷன் சஃபரிங்கும் மனிதன் கஷ்டமும், ஹியூமன் மிசரி அண்ட் ஹியூமன் சஃபரிங். இது வந்துட்டு சைக்கிளிக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அன்சேஞ்சபிள், மாற்ற முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சஃபக்லீஸ் அங்கே உட்காந்துருக்கும் போது தான் அந்த அலையோடைய அந்த மோஷனை வச்சு இப்படி அதுதான் இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லி சஃபக்லீஸ் சொல்லியிருப்பார். இன்டு ஹிஸ் மைண்ட் த டர்பட் எப் அண்ட் ஃப்ளோ. அந்த அலையோடைய அந்த மோஷன் of humans of misery, we find also in the sound a thought, hearing it by this distant northern sea. The Dover வந்து இங்கிலாந்துடைய நார்தர்ன் சைட். ஸோ நார்தர்ன் சி, ஓகேவா, நார்தர்ன் சைடு தான். ஸோ அதனால் எப்படி சஃபக்லீஸுக்கு ஒரு தாட் வந்துச்சோ அங்கே உட்காந்துருக்கும்போது அவர் அந்த அலையை பார்த்து ஹியூமன் மிசரி அண்ட் சஃபரிங் தான் இது இம்ப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரோ, த சேம் தாட் எனக்கும் இப்போ ஒரு தாட் வருது அப்படிங்கிறத ரைட்டர் சொல்கிறார். ஃபைண்ட் ஆல்சோ இந்த சவுண்ட் அ தாட். நானும் இந்த சத்தத்தில் எனக்கு ஒரு தாட் எண்ணம் தோன்றி இருக்குது. ஹியரிங் இட் பை திஸ் டிஸ்டன்ட் நார்தர்ன் சி. அவர் அங்கே ஏகன் பீச் அந்த சீலேருந்து அவர் உட்காந்து அவர் யோசிச்சார். நான் இங்கே நார்தர்ன் சைடு, இந்த இங்கிலாந்து நார்தர்ன் சைடு இந்த டோவா பீச்சில் உட்காந்து எனக்கு ஒரு எண்ணம் இப்போ தோன்றுறது. த sea of faith was once toward the full and round yet shore. ஒரு காலத்தில், இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் இந்த பூமியை சுற்றி இந்த sea of faith, அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பூமியை முழுக்க சூழ்ந்துருந்துச்சு. The sea of faith was once toward the full, முழுக்கர், and round the yet shore. பூமியில் சுற்றி இருக்கிற எல்லா கரையும் நல்லா சூழ்ந்து இருந்துச்சு இந்த சிஎஃப்ஐ. அதாவது சொல்ல வர இம்ப்ளை பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கை அப்படிங்கிறது உலகம் முழுக்க எல்லாட்டையும் நிறைஞ்சிருந்துச்சு இதுக்கு முன்னாடி. லே லைக் த ஃபோல்ட்ஸ் ஆஃப் அ பிரைட் கிரிடல் ஃபேர்ல்டு பட் நவ் ஐ ஒன்லி ஹியர் இட்ஸ் மெலன்கலி லாங் வித்ட்ராயிங் ரோர். ஒரு காலத்தில் முழுக்க சூழ்ந்துருந்துச்சு, எல்லா கரைகளையும் சூழ்ந்துருந்துச்சு நம்பிக்கை அப்படிங்கிற அலை, கடல். அந்த இது வந்து அந்த அலைகள் எல்லாத்தையும் சூழ்ந்துருந்துச்சு. அப்போ இவர் சொல்ல வர்றது ஒரு பீரியடில் எல்லார்ட்டையும் நம்பிக்கை இருந்துச்சு. பட் இப்போ நான் சோகத்தை தான் அது மூலமாக கேட்குறேன். ஏன்னா எல்லா அலைகளும் திரும்ப போயிட்டுருக்கு, எல்லாம் சூழ்ந்து முழுக்கிறது இப்போ அப்படியே ரிவர்ஸில் திரும்ப போகுது. வித்ட்ராயிங் ரோர், ரிட்ரீட்டிங் டு த பிரெத் ஆஃப் த நைட் வின் டவுன் த வாஸ்ட் எட்ஜஸ் ட்ரியர் அண்ட் நேக்கட் ஷிங்கிள்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. எப்படி இந்த அலை, இந்த பெபிள்ஸாக இருக்கிற இந்த ஷோரில் பட்டு திரும்ப உள்ளே போகுதோ அதே மாதிரி ஒரு பீரியடில் அலை கரையில் நல்லா பொங்கி இருந்துச்சு. இப்போ இந்த அலை பட்டு திரும்ப போகிற மாதிரி மக்கள்கிட்ட அந்த பிலீஃப்னு ஒன்று இருந்துச்சு, ஃபெய்த், நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு பீரியடில் நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த அலை உள்ளே போகிற மாதிரி மக்கள்கிட்ட நம்பிக்கைங்கிறது என்ன ஆகிடுச்சு, அப்படியே குறைஞ்சிருச்சு. அலை அப்படியே உள்ளே போக ரிட்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யார்கிட்ட என்ன இல்லை, ஃபெய்த்லாம் துளியுமே இல்லை அப்படிங்கிற நேக்கட் ஷிங்கிள்ஸ் ஆஃப் த வேர்ல்டுனா பெபிள் ஷோர். இந்த பெபிள் ஷோரை விட்டு அந்த அலை போகிற மாதிரி அப்படியே பின்னாடி போகிற மாதிரி நம்பிக்கை எல்லாருக்கும் என்னாச்சு, தேஞ்சு போச்சு. யார்கிட்ட இப்போ ஃபெய்த்துங்கிறது சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ரைட்டர் சொல்கிறாரு, மேத்யூ ஆர்னால்டு. Our love, let us be true to one another, for the world which seems to lie before us like a land of dreams. ஸோ இப்போ ஆர்னால்டு கூட இருக்கக்கூடிய ஒய்ஃபோட கம்பானியன்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து யார்கிட்டையும் இப்போ ஃபெய்த்துங்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம உண்மையாக இருப்போம். Our love, let us be true to one another. நம்மளுக்குள்ளே ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம். யாரும் இங்கே எல்லார்ட்டையுமே நம்பிக்கை முழுக்க குறைஞ்சி போச்சு. உனக்கு நானும் எனக்கு நீயும் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம். For the world which seems to lie before us like a land of dreams.
நம்ம முன்னாடி இப்போ வாழ்ந்துட்டு இருக்க உலகம் வந்து ஒரு கனவு உலகம் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே என்ன இல்லை அப்படின்னா, ரியாலிட்டியில் எந்த ஒரு ஜாயும் இல்லை, உண்மையான லவ் இல்லை, பீஸ் இல்லை, ரிலீஃப் இல்லை, இது எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வாழும் உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ட்ரீம் லேண்ட். அந்த ட்ரீம் லேண்டில் வந்துட்டு இங்கே இல்லாத எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணுறோம். பட் இந்த உலகத்தில் அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது ஒரு கனவு உலகம் தான் எதிர்பார்க்கும். இந்த உலகத்தில் இப்போ எதுவுமே கிடையாது. அண்ட் வி ஆர் ஹியர் ஆஸ் ஆன் அ டார்க்லிங் பெயின் ஸ்வெப்ட் வித் confused alarms of struggle and fight where ignorant armies clash by night. இரவு பகல் பாராமல் இங்கே வார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பீப்புள் எல்லாமே இருளுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கேயாஸ் அண்ட் பேனிக், கான்ஃப்ளிக்ட், இது எல்லாத்தையும் சுற்றி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி வாழ்கிற இந்த உலகத்தில் வந்து சந்தோஷம், அமைதி, பாசம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற இதில் நம்ம 2 பேராவது எப்படி இருப்போம்? ஃபெய்த்ஃபுல்லாக, உனக்கு நானும், எனக்கு நீயும் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம். எதனால இந்த பூமியில் எப்படி கான்ஃப்ளிக்ட், இந்த உலகத்தில் கான்ஃப்ளிக்ட், இந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா நம்பிக்கைங்கிறது இல்லாதனால தான். ஸோ எனக்கு நானும் உனக்கு நீ நம்பிக்கையாக இருந்துக்கிடுவோம். மற்றவங்க எப்படி போனால் நமக்கு என்ன? நம்ம ஒரு ட்ரீம் லேண்டில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லாத மாதிரி நம்ம கனவு கண்டுட்டு நம்ம உண்மையாக இருந்து நம்ம ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் சொல்லி இந்த போயம் எண்ட் பண்ணுறாரு மேத்யூ ஆர்னால்ட். ஸோ அவர் சொல்ல வர விஷயமே என்ன அப்படின்னா, பீப்புள்கிட்ட இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமாக போக ஆரம்பிச்சிடுச்சு. சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்த உடனே காட் மேலே இருக்கிற நம்பிக்கை போக ஆரம்பிச்சிது. அப்படி காட் மேலே இருக்கிற நம்பிக்கை போனதுனால தான் வார், ட்ரபிள், கான்ஃப்ளிக்ட், பேனிக், கயாஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம், குழப்பம், பிரச்சனை எல்லாமே எதனால் வருது அப்படின்னா நம்பிக்கை போனதுனால தான் வருது. அந்த நம்பிக்கை இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஸோ பிலீவ், ஃபெய்த் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட்டாக தான் நம்ம லவ்வில் ஃபெய்த் தான் முக்கியம். ஏன்னா ஃபெய்த் இல்லை அப்படின்னா எல்லா கயாஸும் வரக்கு ரீசனே அதுதான். ஸோ ஃபெய்த் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த லவர்கிட்ட சொல்கிற மாதிரி இந்த போயம் எண்ட் பண்ணுறாரு. ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ரிலீஜியஸ், ஃபெய்த் அண்ட் செர்டைனிட்டி, நேச்சர் அண்ட் ஏலியனேஷன் அண்ட் லவ், இதெல்லாம் அந்த போயமத்துடைய தீம்ஸாக சொல்லலாம்.